ஹே கைஸ், நான் உங்கள் நமிகா பேசுகிறேன். ஸோ நேற்று என்னோடய ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஹேர் பேக் பற்றி நான் வந்து ஷேர் பண்ணினேன். தட் இஸ் அலோவேரா அண்ட் ஃபெனுக்ரீக். ஸோ இந்த ஹேர் பேக் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து நான் வந்துட்டு ஒரு ஸ்கூல் காலேஜஸ்லேருந்தே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸ்லி நம்மளோட ஹேரில் இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் வந்து இந்த ஹேர் பேக்கில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஹேர், அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரிஸி ஹேர், இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆலோவேரா லீஃப் எடுத்துட்டு அதை நடுவில் அப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் அந்த வெந்தயம் இருக்குது ஃபெனுக்ரீக், அதை வந்துட்டு நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அது டைட் ஒரு கிளாத் வச்சு நல்லா டை பண்ணிவிட்டு ஓவர் நைட் நான் விட்டுருவேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங்கை நம்ம குளிக்க மாட்டோம், ஒரு ஆஃப்டர்நூன் ஆகுமா. ஸோ அது வரைக்கும் அது நல்லா சோக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணி ஒரு மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஐ அப்ளை ஃபார் மை ஹேர். ஓகே, இதான் நான் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த சீட்ஸ் வந்து வேராவில் வச்சு இது பண்ணுறப்போ சம்டைம்ஸ் சோக் ஆகாது. ஸோ அதனால் நல்லா நிறைய நேரம் அது வச்சா தான் வந்துட்டு அந்த அலோவேரா ஜெல் வந்து அந்த வெந்தயத்துக்குள்ளே போய் நல்லா பல்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் குளிக்கிறீங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே சோக் ஆயிடும். நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தனியாக இருக்கலாம் அண்ட் ஃபெனுக்ரீக் சீட்ஸ் வந்து தனியாக நீங்கள் சோக் பண்ணிவிட்டு ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப வாட்டரியாக ஆயிடுச்சு அப்படின்னா க்ரீன் கிராம், தட் இஸ் பாசிப்பயிறு மாவு இருக்குல்ல, அதை நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணிடணும். ஸோ நான் எப்பயுமே தலை குளிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா வந்துட்டு ஆயில் வந்துட்டு போட்டு நான் மசாஜ் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுருவேன். ஸோ ஹேர் பேக் போட்டாலுமே நீங்கள் வெறும் ட்ரை ஹேர்லலாம் அப்படி போடக்கூடாது, நல்லா ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் பேக் போடுங்க. ஸோ நான் ஹேர் பேக் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. லைக் ஆல்ரெடி நான் வந்து ஃபெனுக்ரீக் சொல்லியிருந்தப்போ இந்த மாதிரி வாஷ் பண்ணுறப்போ வாஷ் பண்ண முடியல அப்படின்னாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அது அப்படியே தலையில் ஒட்டிக்கும், அது ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாஷ் பண்ணணும். நான் எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா வெட் பண்ணிவிட்டு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக ஒரு பாதி தண்ணி நிரப்பி வச்சுட்டு அப்படியே என் ஹேரை வந்துட்டு அதுக்குள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக நான் அலசிடுவேன். இப்படி தான் நான் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஐ புட் ஷாம்பூ. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபெனுக்ரீக்கோ ஆலோவேராவோ எந்த ஒரு ஹேர் பேக் போட்டாலும் அதோட இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹேரில் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும்ல. ஸோ அதனால் நல்லா நீங்கள் வலசணும். அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அது எல்லா ஹேருக்கு ஒரு ஹேர் ஸ்ட்ரிங்க்கும் வந்துட்டு போகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். இது எப்பயாச்சும் நீங்கள் வீக்கெண்டில் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்கன்னா யூ கேன் ட்ரை இட், ஏன்னா அது ஃபுல்லாக நம்ம ஹேரில் வந்து ஒட்டிக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ என்ன பண்ண அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன சொன்னேன்னா, இப்போ நான் நேற்று யூஸ் பண்ணேன், நான் வந்துட்டு சீரம் எதுவுமே போட மாட்டேன். எனக்கு என் ஹேர் இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரிங்காக அப்படி வரும், நல்லா நம்ம ஃபீல் பண்ணலாம், ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், இல்லை டென்சிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஹேர் பேக். ஸோ இது வந்து நம்ம வீட்டிலே இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.